Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம 2024 குரூப் 4 நடந்த 2 மேக்ஸம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஷார்ட்ஸில். அங்கே பார்க்கலாம். கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. ஸோ இதில் 2 இதை பற்றி பேசியிருக்காங்க. ஒன்று கூம்பு, இன்னொன்று செவ்வகம். செவ்வகம் அப்படின்றதோட பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு L/B அப்படின்றத ஃபார்முலா. ஓகேங்களா. இதில் B அகலம்ன்றது தான் நமக்கு 4 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அப்போ L நீளம்ன்றது தான் நமக்கு கேட்குறாங்க. அப்போ L அப்படியே கேட்குறாங்க, B அப்படியே இருக்குது. பரப்பளவு நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. இந்த 550ன்றதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இந்த பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கூம்போட ஃபார்முலாவுக்கு போகணும். கூம்போட வலைபரப்புக்கு ஃபார்முலா என்ன? πr/l. ஓகேங்களா. எல்லை வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி 25 நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லுன்றதை அவங்க கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ பையோட வேல்யூ 22/7. ஆரம் அப்படின்றது ஆரம் அவங்க கொடுத்துருக்காங்க எவ்வளோனா 700 சென்டிமீட்டர். ஆனால் நமக்கு 1 மீட்டரில் இன்னொன்று சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றணும். அப்போ 700 சென்டிமீட்டர் அப்படின்னா அது 7 மீட்டர். அப்போ 7 இன்ட்டு எல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கல 25. அந்த 25 சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோன்னா நமக்கு 550ன்னு கிடைக்கும் கூம்போட வலைப்பரப்பு. அந்த கூம்போட வலைப்பரப்பு தான் நமக்கு செவ்வகத்துடைய பரப்பளவு. அப்போ 550 போட்டு எல் போட்டு அடித்து போட்டோம் அப்படின்னா 137.5ன்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர், 137.5 மீட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல் அப்படின்றதுக்கு ஃபார்முலா என்னென்னா √h² + r². h² வந்து h உயரமும், r² வந்து 700 சென்டிமீட்டர்ன்றது 7 மீட்டர்னும். ஓகேங்களா. அப்போ 24² + 7² ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணி போட்டோன்னா 625. அதை ரூட் எடுத்தோம்னா தான் நமக்கு 25ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் சம் முடிச்சாச்சு. செகண்ட் சம் பார்க்கலாமா? அடுத்த எண்ணை காண்க. அடுத்த எண் பாருங்கள் 1. இதை எதால் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க? ×2. இதை எவ்வளோதான் இல்லைன்னா ×3. 6×4 அப்போ ×4. இதை ரெண்டையும் 5ஆல் பண்ணியிருப்பாங்க. அப்போ பாருங்களேன் 2, 3, 4, 5ஆல் இன்ட்டு பண்ணும்போது அடுத்த நம்பர் எதால் ஆட்டோமேட்டிக்காக இன்ட் ஆகும்? ×6. அப்போ 120 × 6 எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேங்களா. அப்போ 120 × 6னா எவ்வளோன்னு போட்டோன்னா ஆன்சர் 720. ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 720 அப்படின்றது தான் சரியான பதில். இதில் வந்து ஃபைனல் நெக்ஸ்ட் நம்பருக்கு ஆன்சர் வந்து 720. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஓகேங்களா. ஸோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கேள்வி, அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.